இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல குக்கிங் எதுவுமே பார்க்க போறது இல்ல. என்னோட ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போறோம். என்னோட ஃப்ரிட்ஜோட பிராண்ட் வந்து மேடாக். இது வந்து ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என் பிள்ளைங்களோட போட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டோர், இந்த பக்கம் ஒரு டோர், அப்புறம் கீழே ஒண்ணு ஃப்ரீசர். கீழே ஃபுல்லுமே ஃப்ரீசர். இப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னா பார்க்கலாம். இங்க மேல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பட்டர் வச்சிருக்கேன். இங்க வந்து பட்டர் வைக்கிறதுக்கு தனியா பாக்ஸ் வைக்கிறாங்க. அந்த இதுல வந்து பட்டர் போட்டு வச்சிருக்கேன். இந்த பட்டர் வந்து என் பொண்ணு அப்பப்பா சாப்பிட்டு இந்த மாதிரி வச்சிருக்கா. அவளுக்கு ஒரு பட்டர்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே தயிர். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரீம் சீஸ். ஏதாச்சும் வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருப்பேன். அப்புறம் இந்த தயிர் வந்து நான் குக்கிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். குக்கிங் அப்புறம் வந்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இங்க வந்து தயிர்லாம் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் டைப்ல இருக்கும். இது வந்து 3%, அதே மாதிரி 2%, 1% அப்படிலாம் இருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா புதினாவை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மாசம் வரையும் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் இது வந்து மல்டிவிட்டமின்ஸ் டேப்லெட் இருந்துச்சு, அதை காலி பண்ணிட்டு தண்ணி ஊற்றி புதினாவை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். கீழே வந்து கொஞ்சம் எப்பயுமே புதினால கீழெல்லாம் எக்ஸ்ட்ரா இலை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பிச்சு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து புளி கரைசல். எக்ஸ்ட்ரா இருக்கிற புளியை வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டு மீதியை வந்து இப்படி ஊற்றி வச்சிருக்கேன். ரசம்லாம் வைக்க கொஞ்சம் புளி கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும் இல்லையா, அதுக்காக இது யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய். ஏற்கனவே கொஞ்சம் பட்டரை உருக்கி நெய் அங்கே வெளியில வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உருக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்குவேன், தேவையானப்ப எடுத்துக்குவேன். அப்புறம் இது வந்து பால். இங்க பால்லாம் பாத்தீங்கன்னா பேக்கா கிடைக்கும். ஒரு பேக்ல வந்து 3 பேக்கெட் இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட் இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட் 3 பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு மக்கு வைப்பாங்க. அந்த மக்ல இப்படி போட்டு வச்சு இங்க கட் பண்ணி அப்படியே ஊத்திக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இங்க பால் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இதெல்லாம் வைப்பாங்க. 1%, 2%, அப்புறம் ஹோல் மில்க் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நமக்கு தேவையான மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் இருக்கு. அப்புறம் சந்தனம், கேசரி பவுடர், அந்த குட்டி குட்டி ஜாமான்லாம் மேலே வச்சிருப்பேன். அப்புறம் வந்து இது வந்து வெனிலா எசன்ஸ், சுண்ணாம்பு, வெத்தலை வாங்கினா போடுறதுக்காக சுண்ணாம்புலாம் வச்சிருப்பேன். அப்புறம் ஈஸ்ட் இருக்கும். இந்த பீஸா அந்த மாதிரி பேக் பண்ற ஐட்டத்துக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எசன்ஸ். என் பொண்ணு ரோஸ் மில்க் கேட்டிருந்தா, அவளுக்காக ரோஸ் மில்க் பண்றதுக்காக எசன்ஸ் வாங்கி வச்சிருந்தேன், ரோஸ் எசன்ஸ். இது வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுட் கலர்ஸ். என் பொண்ணு வந்து ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக வாங்கி வச்சிருப்பா, இல்லாட்டினா கேக் பண்றப்ப இதை யூஸ் பண்ணுவா. அப்புறம் இது வந்து நன்னாரி சர்பத். இந்த சம்மர் டயத்துல இங்க கிடைக்கும். 1 வாங்கினா 1 ஃப்ரீம்பாங்க. என் பொண்ணுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பப்ப வேணா குடிச்சுக்குவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பார்மேசன் சீஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா சோயா சாஸ். இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பால்சமிக் வினிகர். என் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் இது வந்து சாக்லேட் பவுடர், சாக்கோ பவுடர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா சித்திரத்தை பொடி. எங்க அம்மா வந்து கொரியர் அனுப்பும் போது இந்த சளிக்கெல்லாம் பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக சித்திரத்தை பொடி, நிறைய பொடியெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க. இது ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், அதனாலதான் மேல கிளிப் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து மயோனீஸ், சில்லி சாஸ், கெச்சப். இதெல்லாம் பாஸ்தாவுக்கு ஓடும் எங்க வீட்டில். இது வந்து இட்டாலியன் சீசனிங். எங்க வீட்டில் டின்னருக்கு பாஸ்தான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இந்த 4 தான் மெயினாக ஓடும்.
என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மயோனைஸும் இந்த சில்லி சாஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் என் பையனுக்கு சுத்தமாக பிடிக்காது. என் பையனுக்கு வந்து வெறும் இந்த இட்டாலியனோ சீசனையும் சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே சீஸ் பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் போதும், சாப்பிட்ருவாரு. இங்கே வந்து என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தனியாக. அப்புறம் இங்கே வந்து தனியாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஃப்ரீசர் எல்லாமே காமிக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் மஷ்ரூம், ப்ராக்கலி இது ரெண்டுமே இருக்கும். இது அப்புறம் இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவசரத்துக்கு அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. கிட்டத்தட்ட நான் செஞ்சு 1 மாதம் ஆகுது, நல்லா இருக்குது. அப்படிமா எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அதேமாரி இது வந்து ஜிஞ்சரு. இந்த ஜிஞ்சர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டாலே அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதை கவர் போட்டு காற்று போகாமல் அடைச்சி வச்சிங்கன்னா அது மேலே வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு வர ஆரம்பிச்சிடும். இப்படி போட்டு வச்சுடுங்க, பசாமல் அது பாட்டுக்கு இருக்கும். அப்புறம் ப்ளூபெரிஸ் என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு சாப்பிட மாட்டா. என் பொண்ணுக்கு வந்து ராஸ்பெரிஸ் ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக வாங்கினது தான். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தொக்கு. இது எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்காக பண்ணது, ரொம்ப நல்லா இருக்கும். இதோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட ஃபேஸ் பேக்கு. என்னென்னமா வச்சிருப்பா. ஓகே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலை மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா. எப்பயுமே நைட் அப்ளை பண்ணுவா. இது நல்லா பரு போகுதுங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணால் கடைசியில் இதான் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் குங்குமப்பூ அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவா. இது வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவா. சுகரும் லெமனும் போட்டு அப்பப்போ லிப்ஸுக்கு பண்ணிக்குவா ஸ்க்ரப்பா. ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பா. அப்புறம் தேங்காய் வந்து அதோட நாரெல்லாம் அங்கங்கே சிந்தும் இல்லையா, அதனால இப்படி கவர் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் என் பொண்ணுக்கு மருதாணி வைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இந்தியன் ஸ்டோர்ல இங்கே மருதாணி வைக்கும் போது வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அந்த கோன்லாம் அப்படியே இருக்கு. அப்பப்போ வச்சுட்டு எங்கேயாச்சும் போட்டு வச்சுருவா. அப்புறம் இது கொஞ்சம் புதினா, அவசரத்துக்கு கொஞ்சம் பிடிங்கி வச்சிருப்பேன். அந்த இதை வந்து அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா புதினா வந்து ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அப்புறம் பட்டர், 2 பட்டர். ஏன்னா நெய் வெளியில வாங்க மாட்டேன், நானே உரிக்கிறதுனால பட்டர் கொஞ்சம் நிறையவே வாங்குவேன். அப்புறம் சீஸ், மோசரல்லா சீஸ் ரெண்டுமே இருக்கும். என் ஹஸ்பண்ட் ஈஸ்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது பீஸா பண்ணுறதுக்காக 2 வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் ஒன்று ஓப்பனே பண்ணல, அதனால இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பேபி கேரட். இது வந்து பேபி கேரட் சொல்லுவாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது நல்லா கொடுக்கலாம். என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அடுத்து வந்து எக்கு. இது வந்து ஃப்ரீ ரன் எக்கு. எப்பயுமே இதான் வீட்டில் வாங்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்லேயும் ஸ்மால், மீடியம், லார்ஜ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நான் வந்து சைஸ் லார்ஜ் எடுத்திருக்கேன். லார்ஜ்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற முட்டை மாதிரி தான் இருக்கு, டிஃப்ரென்ஸ் தெரியல எனக்கு. இவ்வளோதாங்க இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். இங்கே வந்து தேங்காய் ஒன்று உள்ளே போயிடும், அவ்வளோதான். நமக்கு தேவையான மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான், வசதிக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஆனியனை அதை வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருந்தேன்னா நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால இப்படி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ராகி சப்பாத்தி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக மாவு, பால் அது மட்டும் தான் நான் வைப்பேன். பால் வந்து எப்பயுமே 2 பேக் எடுத்துருவேன் நான். மாவு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும். இது வந்து ஆப்ப மாவு. இது வந்து ஆப்ப மாவு. அப்புறம் வந்து
மாவு அரைக்கும் போதேவும் ஆப்பத்துக்கு பணியாரத்துக்கு தோசைக்கு எல்லாம் தனித்தனியாவே அரைச்சு வச்சிருவேன் நான். இது வந்து பணியார மாவு. அப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா தோசை மாவு, சாரி இது வந்து இட்லி மாவு. இட்லி மாவு வந்து அவல் சேர்த்து அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா பூ போல வருங்க, நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா தோசை மாவு. இட்லி மாவு அரைக்கும் போது தோசை மாவு அரைச்சி வச்சிருவேன் இல்லையா, இது வந்து சோளம் இல்ல கம்பு, இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி யூஸ் பண்ணுவேன். இது வந்து சோள மாவு. சோளம்னா மஞ்சள் கலர் சோளம் கிடையாது, வெள்ளை கலர்ல இருக்கும், குட்டி குட்டியாம, அதாவது கம்பு மாதிரி தான் இருக்கும் அந்த சோள மாவு. இது ஏதாச்சும் ஒரு வெளியில மில்லட்ஸ் வந்து உள்ள போகணும் இல்லையா, அது மாதிரி தோசையில சேர்த்துப்போம். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேல இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பாதி உடைச்சதை வந்து இது மாதிரி கவர் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இப்படியே விட மாட்டேன், ஒரு 2 நாள் வேணா இப்படியே இருக்கும். யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது ஃபுல்லா நல்லா சில்ல எடுத்து ஃப்ரீசர்ல போட்டு வச்சிடுவேன். அப்பப்ப தேவையானப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லியை வந்து ஸ்டோர் பண்றப்ப இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ல இந்த மாதிரி பேப்பர் டவல் இருக்கும், அந்த டவல் போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இது என்ன பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணாலுமே அது கருப்பாயிடும். நான் என்ன பண்ணுவேன்னா கருவேப்பிலையை நல்லா வாங்கி நல்லா கழுவி நல்லா தண்ணியெல்லாம் போற வரையும் நல்லா உலர்த்திடுவேன். உலர்த்தினதுக்கு அப்புறமா அப்படியே ட்ரை ஆக விட்டுருவேன். அதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்குவேன். அப்பப்ப வந்து கொஞ்சம் கருவேப்பிலை பொடி செஞ்சிடுவேன், மீதியை வந்து நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்குவேன். நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணாலும் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து கருப்பாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொத்தமல்லி இந்த மாதிரி போட்டு வைங்க. கீழே ஒரு பேப்பர் மேல ஒரு பேப்பர் போட்டு அந்த வேரை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். நான் எல்லாமே வாங்கினோடனே நல்லா கழுவிடுவேன் வினிகர் ஊத்தி. இதுவும் அதே தான், கொத்தமல்லி தான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய், எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர் தான், காஸ்கோல வாங்கினோம் நாங்க. இந்த 3 மிளகாய் மட்டும் காம்புக்கு இல்லாம வச்சிருந்திருப்பேன். எதுக்குன்னா இது வந்து பாலை உர ஊத்தி தயிராக்குறதுக்காக இந்த மாதிரி வச்சிருப்பேன். இந்த காம்பு போட்டா வேமா தெரிஞ்சிடும், அதுக்காக. அப்புறம் மத்ததெல்லாம் வந்து காம்பு எடுத்துட்டு போட்டிருப்பேன். இப்படி போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பச்சை மிளகாய் வரும். இந்த மிளகாய் பாத்தீங்கன்னா காரமே இருக்காது, சின்ன மிளகாய் வந்து ரொம்ப காரமா இருக்கும். இது வந்து நல்லா ஃபிளேவர் கொடுக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் இவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து மோர்க்குழம்பு வச்ச மீதி லெஃப்ட் ஓவர் தான் எல்லாமே இருக்கும். இந்த மோர்க்குழம்பு, இது வந்து சாதம், இது வந்து மாங்காய் ஊறுகாய். அப்புறம் இந்த தயிர் தான் நாங்க வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு சில சமயம் நானே உர ஊற்றி வைப்பேன். அப்படி முடியாத பட்சத்துல என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க ஒலிம்பிக்கு. இது வந்து ஆர்கானிக் தயிர். இது வந்து 1 வாரத்துக்கு வரும். இதுலயுமே பெர்சன்டேஜ் இருக்கும், 3.5 அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து 3.5%. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கொண்டக்கல்ல முளைக்கட்டி வச்சிருக்கேன். என் பசங்க வந்து இந்த மாதிரிலாம் நல்லா சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியா கொடுக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் முளைக்கட்டி வச்சிருப்பேன் எல்லாமே. சாலட் மாதிரியும் சாப்பிடலாம், இல்ல அப்படியே கூட அப்பப்ப எடுத்து 2 ஸ்பூன் வாயில போட்டுக்கலாம். இதுவும் அப்படிதான். வெந்தயத்தை வந்து நல்லா முளைக்கட்டி வச்சிருக்கேன். இதை வந்து டெய்லி ஒரு 2 ஸ்பூன் இல்ல 1 ஸ்பூன் என் பசங்க வாயில போட்டு விட்டுருவேன். கசப்பும் பார்க்க மாட்டாங்க, பசங்க சாப்பிட்டுருவாங்க, பழகிட்டாங்க. இதை வந்து இப்படியே முளைக்கட்டி கொஞ்சம் மண்ணில் போட்டு வச்சிங்கன்னா வெந்தயக்கீரை வந்து சூப்பரா முளைக்கும். அதுவும் நான் பண்ணி வச்சிருக்கேன் வெளியில இருக்க கார்டன்ல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பையும் முளைக்கட்டி வச்சிருக்கேன். இதுல வந்து சாலட் மாதிரி சாப்பிடலாம், கேரட்டு, டொமேட்டோ, ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிடலாம். ஆனா என் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிம்பிளா லெமனும் சால்ட்டையும் பெப்பர் இது 3ஐயும் போட்டு சாப்பிடுவாங்க. என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன். நேற்று தான் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க, இன்னும் செய்யல. வெனஸ்டே இல்ல தேர்ஸ்டே போல செய்வேன். இது வந்து ரேஸ்டு வித்தவுட் ஆன்டிபயோட்டிக். அப்புறம் இல்லைன்னா ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன் தான் என் ஹஸ்பண்ட் எடுப்பாங்க. இது வந்து பிரஸ்ட் பீஸு. இதை வச்சு சுக்கா ஏதாச்சும் போடணும்.
அப்புறம் என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராக்லி அப்படியே அவிச்சு பெப்பர் சால்ட் போட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவாரு, இல்லாட்டி கார்னில் போட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவாரு. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்திலாம் இந்த கீரை எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ புதுசாக ஒரு ஸ்ரீலங்கன் கடை திறந்துருக்கிறதுனால இந்த கீரை நல்லா கிடைக்குது. வல்லாரக்கீரை தோசை, துவையல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த கொரோனா டயத்தில் வந்து பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கிற ஃபுட்டு சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் இருக்கிறதுலையே அதிகமாக பிஹெச் வேல்யூ இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்கலாம் இது அப்படியே பண்ணி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. நல்லா அரைச்சி சப்பாத்தி இல்லை துவையல் தோசை போட்டுட்டாங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் இது வந்து பேபி ஸ்பினச். இதை நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சி அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க வந்து சாலட்ல அப்படியே போட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்து நான் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன். ஆப்பிள், லெமன் இது 2 தான் இப்போக்கி இருக்கு. நேற்று கடைக்கு போனதுல வந்து ஆரஞ்சுலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இங்க ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சிருப்பேன். எப்பயுமே எங்கள் வீட்டில் மாங்காய் மட்டும் கடைக்கு போனால் இருந்ததுன்னா உடனே தூக்கிடுவோம். நிறைய இருந்துச்சு, கொஞ்சம் ஊறுகாய் போட்டுட்டு மீதி வச்சிருக்கேன். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். நான் வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே கேரட்டு பீட்ரூட்லாம் போட்டு ஏபிசி ஜூஸ் தெரியும் இல்லைங்களா, அது பண்ணுவேன். ஆனால் அது ஜூஸ் அடிக்கடி குடிக்கக்கூடாது, வாரத்துக்கு ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் எடுத்துக்கலாம். ஸோ நான் பண்ணுவேன். அப்புறம் இந்த மிளகாய் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை வந்தது. நம்ம குற்றாலத்துலாம் மிளகா பஜ்ஜி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மிளகா பஜ்ஜி தான் இது. மிளகா பஜ்ஜி போடுற மிளகாய் தான். ஆனால் என்ன, என் வடலைச்சட்டி வந்து இந்த மிளகா சைஸுக்கு பொரிக்கிறதுக்கு பத்தலை. கிட்டத்தட்ட நிறைய எண்ணெய் தேவைப்படுது. இதை 2ஆ கட் பண்ணி ஒரு தடவை போட்டு பார்த்தேன், நல்லா தானே இருந்தது. மீதி இருக்கிறது தான் இதை போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் ஃபுல்லாக டொமேட்டோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன், வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக. அப்புறம் இவ்வளோ தான் இந்த பக்கம் இருக்கிற ஃப்ரிட்ஜில். நெக்ஸ்ட்டு ஃப்ரீசர். இது வந்து ஃப்ரீசர். என் ஃப்ரீசரில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸாக இருக்கும். ஃப்ரோசன் கார்னு, இது வந்து ஃப்ரோசன் கார்ன். அப்புறம் வந்து கூஸ்பெரி. முந்திலாம் கூஸ்பெரி எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நெல்லிக்காய். இப்போ வந்து நல்லாவே கிடைக்குது. இப்போ புதுசாக ஸ்ரீலங்கன் ஸ்டோர்ஸ் திறந்ததுலேருந்து எங்களுக்கு நல்லாவே கிடைக்குது இதெல்லாம். அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் அப்பப்போ வேணும்னா எடுத்து காய்கறி கட் பண்ண வேண்டியதில்லை, இவங்களே கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் முருங்கைக்காவும் அதிகமாக முந்தி கிடைக்காது, இப்போ நல்லா கிடைக்குது. எல்லாம் முந்தி வாங்கினது தான். எல்லாமே அதான் இருக்கும். பானு, மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணியே வைப்பாங்க. நமக்கு வேணும்னா அப்படியே குக்கிங்க்கு போட்டுக்கலாம். அப்புறம் வேறு எனக்கு இது வந்து இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே முருங்கைக்காய் கிடைக்குது இல்லையா, அப்பயும் 4-5 முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி இப்படி ஃப்ரோசனில் போட்டு வச்சுருவேன் ஃப்ரீசரில். தேவையானப்போ சாம்பாருக்கு வேணும்னா இதை எடுத்து போட்டுக்குவேன். அந்த சாம்பார் எடுத்துக்கிட்டால் முருங்கைக்காய் ஸ்மெல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் தேவையானப்போ இப்படி பண்ணிக்கு வருது இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எனக்கு மட்டும் நான் பண்ணிக்கிட்டது. அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே மசாலா ஐட்டம்ஸ். எங்கள் அம்மா வந்து ரீசெண்டாக இந்தியாவுக்கு போய் 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. எங்கள்கிட்ட மிளகாப்பொடி இல்லை, அம்மா கொரியர் பண்ணாங்க. அக்காவுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான், 2 பேருக்கு சேர்த்து தான். என் பர்த்டே எனக்கு அக்கா வந்திருந்தா, அப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு போனான். எல்லாம் பழைய மிளகாப்பொடி, இது வந்து புதுசு, எல்லாமே அதான் இருக்கும். அப்புறம் இது மா இலை, இது பேப்ரிக்கா. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஐஸ் விழுகிற ட்ரே. உள்ள இந்த இதில் இருந்து தான் ஐஸ் வந்து வெளியில் வரும். நான் இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதையே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் தான் ஐஸை வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஐஸ் அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏதாச்சும் காயத்துக்கு
அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது என்ன பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி. அம்மா மிளகாத்தூள் கொரியர் பண்ணுறப்ப இதையும் சேர்த்து கொரியர் பண்ணாங்க. அப்புறம் இது வந்து துளசி லீவ்ஸ் பவுடர். அப்புறம் இது வந்து பால் பவுடர், ஏதாச்சும் பண்ணுறதுக்காக வச்சு வந்திருப்பேன். இது ஃபுல்லாகவே ஹெர்பல். சித்திரத்தை பொடி, செம்பருத்தி பூ பொடி, அப்புறம் வந்து மஞ்சள், அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திப்பிலி, முல்தானி மெட்டி அதெல்லாம் இருக்கும். அப்புறம் அதிமதுரம்லாம் இருக்கும். சித்திரத்தை பொடி, அதான் சித்திரத்தை பொடியும் முல்தானி மெட்டியும் நிறைய கிடக்கும். இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி பவுடர். இதெல்லாம் இப்படி கவரில் போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு தேவையானப்ப எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரோசன் கோகனட், கிரேட்டட் கோகனட் துருவி அப்படியே வச்சுருப்பாங்க. இதை கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிவிட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஃப்ரோசன் வாழை இலை. முந்தி எங்களுக்கு வாழை இலையே கிடைக்காது. ஒரு சைனீஸ் ஸ்டோரில் வந்து இது விற்றாங்க. இந்த விரதம், இந்த முக்கியமான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தேவையாக இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் இது ஃபுல்லாக வத்தல், இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். கொத்தவரங்காய் வத்தல். இது வந்து குட வத்தலும்பாங்க, அது பேர் எனக்கு தமிழில் தெரியல. அப்புறம் சுண்டைக்காய் வத்தல், மா வத்தல் எல்லாம் இதில் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஃப் பேஸ்ட்ரி சீட்டு. பஃப் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னா செய்யணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெடிமேடாக இப்படியே விற்கிதுங்க. வீட்டில் செய்கிறதுனா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன். இதாங்க என்னுடைய ஃப்ரிட்ஜ் டூரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.